ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் இந்த 2வது மாதம் முதல் நாள் காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை காத்து வந்தாரே. இந்த மாதத்தையும் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். விசேஷமாய் இந்த மாதத்திலும் கூட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களை பார்த்து தான் சொல்கின்றார், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி. நிச்சயமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பின்பாக போகும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தலையை உயரச் செய்வார். அநேக பேருக்கு உங்களை ஆசீர்வாதம் பாத்திரமாக வைத்து மகிமைப்படுத்துவார். தகப்பனே, இந்த புதிய நாள் காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. எங்கெங்கே பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம் வியாதி மாறி போகட்டும். எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறார்களோ அந்த பயத்தை மாற்றி அற்புதத்தை காண செய்வீராக. காரணம் இல்லாத மன அழுத்தங்கள், மன பிரச்சனைகள், மனபாரங்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு மாறட்டோண்டி ஜெபிக்கிறேன் ஐயா. இவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும். காரணம் இல்லாதபடி உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தின் கிரியைகளை அழியட்டோண்டி ஜெபிக்கிறேன் ஐயா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்ளுவீராக. மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படி இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பின்பாக போகும்போது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன்.